சைவ சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீர் உருண்டை அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி அரிசி, புழுங்கல் அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். மாவை தண்ணி ஊற்றாமல் உப்பு போட்டு அரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு மிளகு, சீரகம் போட்டுட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு இந்த மாவை போட்டு அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு கெட்டியாக தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா கடாயில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். ஒட்டாமல் வர மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூடி தேங்காய் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி தட்டில் வைக்க வேண்டியதான். இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த உருண்டையெல்லாம் அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், மாவு மாதிரி வந்திருக்கா. இதை நம்ம என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி உருண்டையை நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக குட்டி வச்சுட்டு இட்லி பானைக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். வெந்தோன்னே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நீர் உருண்டை எப்படி வந்திருக்குன்னு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம டைரெக்டாக சாப்பிட வேண்டியதான். இதுக்கு தொட்டுக்க பொடி, சட்னி, ரெட் சட்னி, அப்புறம் எது வேணால் சாப்பிட்லாம். இல்லைன்னா மிளகு சீரகத்தை பொடி பண்ணி எண்ணெயில் வறுத்துட்டு இந்த உருண்டையை அதில் போட்டு கூட நம்ம சாப்பிடலாம். பாருங்கள், அருமையான நீர் உருண்டை ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.